தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சிங்கமுனரியில் ஒரு தனியார் பள்ளிக்கு காலையில் அனுப்பப்பட்ட 7 வயது மதிக்கத்தக்க ஒரு சின்ன குழந்தை. காலையில் அனுப்பப்பட்ட குழந்தை மாலையில் மிக அதிர்ச்சியூட்டும் செய்தியாக பள்ளிக்கூடத்திலிருந்து பெற்றோர்களுக்கு அலைபேசியில் ஒரு தொடர்பு வருது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இந்த பிள்ளை மரணத்தை தழுவியது அப்படின்னா எப்படி அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியோடு பெற்றோர்களும் அந்த ஊர் மக்களும் கொந்தளித்திருக்கிறாங்க. நம்பித்தான் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம், ஆனால் அக்கறையற்ற தரமற்ற தகுதியற்ற பள்ளிக்கூடங்கள் இருக்குது அப்படிங்கிறதான் இது காட்டுது. திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொளியில். அதிகாலை எழுந்து பிள்ளைகளை கிளப்பி அவதியா பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு பெற்றோர்கள், அதுவும் ஒரு 7 வயது மதிக்கத்தக்க 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பிள்ளைய எப்படியெல்லாம் அவங்க கிளப்பி அனுப்பியிருப்பாங்கன்னு பாருங்க. சொந்த ஊருக்குள்ள அரசு பள்ளிகள் இருந்தோம், அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் படித்தாலும் பரவாயில்லைன்னு மதுராபுரியிலிருந்து சிங்கமுனியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளிக்கூடத்திற்கு ஜஸ்ரீல் பள்ளி அப்படிங்கிறாங்க. அந்த பள்ளிக்கு காலையில பிள்ளைய 9:10க்கு எப்பயும் போல வேன்ல ஏற்றி விடுவாங்க. அன்னைக்கு அந்த வேன் வரல. அந்த வேன் வரல அப்படின்னோடையும் அவங்க காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் நேரமாயிருக்கு, பார்த்தா கார் வந்திருக்கு. பள்ளிக்கூட வேன் வந்து வேலைக்கு போயிருக்கு, அதனால நாங்கள் காரில் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஓட்டுநர் கூட்டிட்டு போயிருக்கிறார். பெற்றோர்களும் ரொம்ப ஆவலா பிள்ளைய அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இதற்கு இடையில பகல் முழுவதும் என்ன நடந்ததுன்னு தெரியல. மாலை 4 மணிக்கு பெற்றோர்களுக்கு அலைபேசியில் ஒரு தொடர்பு வருது. அந்த ஃபோனில் உங்கள் பிள்ளைக்கு வந்து வலிப்பு வந்துருச்சு, அதனால நாங்கள் அரசு மருத்துவமனையில் வச்சுருக்கோம் சிங்கமுனரியில், உடனே வாங்க அப்படின்னு. பெற்றோர்கள் பதறி போய் பிள்ளைக்கு ஏதோ நடந்துருச்சு, ஏதோ நோய்வாய்ப்பட்டுருச்சு, ஏதோ உடம்பு முடியல போலன்னு பதறி அடித்து போயிருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பள்ளிக்கூடத்தை சேர்ந்த யாருமே அந்த மருத்துவமனையில் இல்லை. எப்படி ஸ்ரீமதியுடைய வழக்கில் எப்படி நடந்ததோ அதே போலதான் பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு பள்ளிக்கூடத்தின் தரப்பினர் யாருமே அங்க இல்லை. ஒரு அனாதை போன மாதிரி எப்படி ஸ்ரீமதி கிடந்தாலோ அதே போலதான் இங்கேயும் தம்பி அஸ்வின், அவங்க அப்பா பேரு பாலமுருகனும் அவருடைய மனைவியும் தன்னுடைய மகன் அஸ்வினை பார்க்கறதுக்காக வேகமா ஓடி போய் கேட்டா கடைசியில பிள்ளை இறந்துருச்சு அப்படிங்கிற செய்தி வருது. இறந்தேதான் வந்தது அப்படிங்கிற செய்தியும் அதுல குறிப்பிடுறாங்க. பதறி போன பெற்றோர்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறப்ப பல்வேறு விதமான காரணங்கள் நமக்கு கண்ணில் போனாலும் அவங்க சொன்ன காரணம் என்பது, அதாவது இந்த பையனை 9:10க்கு வீட்டில இருந்து கூட்டிட்டு போன அந்த வாகனத்தினுடைய ஓட்டுநர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் இறங்கிட்டாங்கன்னு நினைச்சு நான் காருடைய கதவை பூட்டிட்டு போயிட்டேன், ஆனா இந்த பையன் உள்ள தூங்கிட்டு இருந்திருப்பான் போல, எங்களுக்கு தெரியல. கடைசியில மாலையில அந்த கதவை திறந்துட்டு திரும்பவும் பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக கதவை திறக்கும் போதுதான் தெரியுது இவன் இறந்து கிடந்தான்னு ஓட்டுநர் சொல்றார். ஆனா இதுல என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, ஒருவேளை நீங்க மறந்துதான் போய் கதவை பூட்டிட்டு போயிட்டீங்கன்னு கூட வச்சுக்கோமே, ஆனா மூச்சு திணறி வேணா இறந்திருக்கலாம். ஆனா வாயில இருந்து ரத்தம் வந்திருக்கு, மூக்குல இருந்து ரத்தம் வந்திருக்கு, முகங்கள்ல அங்கங்க காயங்கள் இருக்கு. பூட்டப்பட்ட கார்ல எப்படி காயங்கள் வரும்? ஒருவேளை நீங்க அப்படியே பூட்டிட்டே போயிருந்தாலும் அந்த பையன் உள்ள இருந்து டம்மு தட்டிருப்பான்ல. ஏன்னா 2ஆம் வகுப்பு படிக்கிற பையன் ஒரு 7 வயசு ஆகுதுன்னா கண்டிப்பாக கண்ணாடி கதவுகளை தட்டக்கூடிய, வண்டியை அசைக்கக்கூடிய அளவுக்கு கூட அவனுடைய இது இருந்திருக்கும். 2வது அவன் தூங்கிக்கிட்டு இருந்தா அவனை அப்படியே விட்டுட்டு போயிட்டோங்கிறது உங்களுடைய அஜாக்கிரதையான தவிர பையனுடைய அஜாக்கிரதையா தெரியல. இதுக்கு இடையில என்னென்னலாம் அந்த பகுதியில பேசப்படுது அப்படின்னா, இப்படி ஒரு விஷயம் நடந்ததே 4 மணிக்கு தான் தெரிய வருது. 4 மணிக்கு தான் பெற்றோர்களுக்கு கூப்பிட்டு சொல்றாங்க. ஆனா பள்ளிக்கூடத்தினுடைய பதிவேட்டில் அந்த பையன் வரலன்னு ஆப்ஷன் போடப்பட்டிருக்கு. அப்ப அது எப்படி ஆப்ஷன்டாக போடப்பட்டிருக்கும்? அப்ப பள்ளிக்கே வராத ஒரு பையனுக்கு எப்படி உங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள வலிப்பு வந்திருக்கும்? பள்ளிக்கூடத்துக்கே வராத அந்த பையனை நீங்க எப்படி கார்ல ஏற்றிட்டு போய் மருத்துவமனைக்கு கொண்டு போனீங்க? இந்த ஒரு கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சம்பந்தப்பட்ட சிங்கமுனரிக்கான டிஎஸ்பி அவர்கள்
3:30 மணிக்கே பள்ளிக்கூடத்திற்கு வந்ததாக செய்திகள் இருக்குது. எதற்காக டிஎஸ்பி 3:30 மணிக்கெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள வரணும்? அப்ப 4 மணிக்கு தான் விஷயமே தெரியுது. அதுக்கு பிறகுதான் வலிப்பு வந்த. அப்ப வலிப்பு வருதுன்னு உங்களுக்கு முன்னக்கூட்டியே தெரிஞ்சு வலிப்பு வந்தா டாக்டரை கூப்பிடுறதுக்கு பதிலா சிங்கமுனரி டிஎஸ்பியை கூப்பிட்டுட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி இன்னொரு பக்கம் இருக்கு. இதை தாண்டி இன்னொரு சந்தேகம் என்ன இருக்குன்னா, பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு வந்த அந்த வண்டியில பல குழந்தைகள் உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்னா நீங்க வேன்ல கூட்டிட்டு வர பிள்ளைகளை கார்ல அடைச்சு கூட்டிட்டு போய்க்கலாம். அப்ப குழந்தைகளுக்குள்ள சண்டை வந்துச்சா? அந்த சண்டையில எதுவும் நடந்து அதை பார்க்காம நீங்க அந்த பையனை போட்டுட்டு போயிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இல்ல அந்த வாகனத்தை விட்டு இறங்கி போகும்போது, பிள்ளைங்க எல்லாம் இறங்கி போகும்போது நீங்க வேகமா இறங்க சொல்லி, ஏன்னா வேகமா இறங்க சொல்ல நிறைய காரணம் இருக்கு. ஏன்னா வேன் ரிப்பேர் ஆயிடுச்சு. வேனுக்கு பதிலாக நீங்க ஒரு காரை ரெடி பண்ணிருக்கீங்க. தாமதமா தான் நீங்க போய் ஏத்திருக்கீங்க அந்த பையனை அவனுடைய வீட்டுல போய். அப்ப அவசர அவசரமா வந்து இறங்கும் போது வேகமா இறங்கலைங்கிறதுக்காக ஓட்டுநர் வந்து டென்ஷன் ஆகி பையனை அடிச்சாரா? தன்னுடைய கோபத்தை எல்லாம் அந்த பையன் மேல காட்டினாரா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. ஆனால் இது இயல்பான வலிப்பு வந்து இறந்த மரணமாக தெரியவில்லை. இதுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா, இவங்க சொல்றது எப்பயுமே யாருக்குனாலும் வலிப்பு வந்துருச்சுன்னு. இன்னைக்கு திருப்பவனம் அஜித்குமாருக்கும் அதுதான் சொல்றாங்க, வலிப்பு வந்துருச்சு அதனால இறந்து போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்றான். இந்த சின்ன குழந்தை இறந்ததுக்கும் வலிப்பை தான் காரணமா சொல்றான். இது எப்பயும் சொல்றது. அதே போல எப்பயும் சொல்ற மாதிரியே சிசிடிவி வேலை செய்யல, சிசிடிவி வேலை செய்யலன்னு எப்பயும் சொல்ற மாதிரியே இதுலயும் சொல்றாங்கன்னா, அப்ப இவங்களுக்கு என்ன நோக்கம்னு பாருங்க. அங்க என்ன நடந்திருக்கும்னு பல்வேறு யூகங்கள் இருக்குது. அந்த கார்ல இந்த பையனோட அஸ்வினோட சேர்ந்து வந்த பிள்ளைங்கள் 6 பேர் வந்திருக்கிறாங்க. 6 பேர் வந்திருக்கிறாங்க. 9:10க்கு சம்பந்தப்பட்ட வாகனத்துல அஸ்வினுடைய அப்பா பாலமுருகன் தான் வாகனத்துல ஏத்தி விட்டுருக்காரு. அப்ப ஓட்டுநர் என்ன சொல்றாருன்னா, வாகனத்துக்குள்ள திறந்து பார்க்கும் போதுதான் அவர் இறந்து கிடந்த அந்த பையன் சொல்றான். ஆனால் என்ன நடந்திருக்குதுன்னா, பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னு ஆப்ஷன் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அவன் கொண்டு வந்த சாப்பாட்டுல வந்து சாப்பாடை சாப்பிட்டு இருந்திருக்கிறான். நோட்டு புத்தகத்துல அன்னைக்கு எழுதி இருந்திருக்கிறான். அப்ப பல மர்மங்கள். இதற்கு இடையில டிஎஸ்பி அவர்கள் 3:30 மணிக்கு வந்துட்டு போனதாக சொல்லப்படுது. அப்ப அங்க என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு ஒன்னும் தெரியல. சம்பந்தப்பட்ட அந்த ஊர்ல மதுராபுரியிலேயே வந்து அரசு பள்ளி இருந்தோம். பாலமுருகன் எதனால கொண்டு போய் அவங்க மகனை கொண்டு போய் இன்னொரு தனியார் பள்ளிக்கூடத்துல லட்சங்களை கொடுத்து சேர்க்கணும்? அதுவும் புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு பள்ளி. அப்ப அரசு பள்ளி, அரசு நிர்வாகங்கள் கெட்டு போய் சீர்கெட்டு போய் போனதுனால தனியார் பள்ளியை நோக்கி போறோம். தரமற்ற பள்ளிகள், தகுதியற்ற நிர்வாகம், இதற்கு யார் உரிமம் கொடுத்தது? பள்ளிக்கூடம் தொடங்கி 2 ஆண்டுகள் ஆகுதுங்கிறாங்க. உரிமம் கொடுத்தது யாரு? அனைத்தும் ஊழல். தரம் இருக்குதா, தகுதி இருக்குதா, இதை நடத்துவாங்களா, அந்த நிர்வாகத்திற்கு அந்த திறம் இருக்குதா, இதையெல்லாம் ஆய்வு செய்யறதெல்லாம் கிடையாது. எவ்வளவு கொடுப்ப, எந்த எந்த வகுப்புல இருந்து எந்த வகுப்பு வரைக்கும் இருக்கு, இந்த வகுப்பு வரைக்கும் இருந்தா இவ்வளவு பணம் கொடு, இவ்வளவு வகுப்பு வரைக்கும் உயர்நிலை பள்ளியா மேல்நிலை பள்ளியா இல்ல ஆரம்ப பள்ளிகள் மட்டுமா, அதற்கான பணம் கொடுன்னு கேட்கக்கூடிய நடைமுறையில தான் இன்னைக்கு பள்ளி கல்வித்துறையும் இந்த அரசும் இருக்குது. ஒரே சீருடை, சமமான சரியான தரமான கல்வி, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் முற்றிலும் இலவசம். இதையெல்லாம் சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழனுடைய சீமானுடைய வார்த்தைகள், கருத்துக்கள், கோட்பாடுகள் எல்லாம் காதுல வந்து விழுகிறது இல்லை. ஒரே சீருடை, எந்த ஏற்றத்தாழ்வு இல்லை, சமமான கல்வி, சிபிஎஸ்இ, ஐசிசிஇ, மெட்ரிகுலேஷன், அது இது தமிழ் மீடியம் அதெல்லாம் கிடையாது. ஒரே பாடத்திட்டம். அமைச்சர் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும், கடைக்கோடி ஊழியன், கடைக்கோடி அரசு ஊழியனாக இருந்தாலும், ஒரு விவசாயி விட்டு பிள்ளையாக இருந்தாலும் ஒரே மாதிரியான பாடம். சரியான வரலாற்றை திரிக்கக்கூடிய பாடமாக இல்லாமல் இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு தேவைப்படக்கூடிய சரியான கல்வியை, தரமான கல்வியை தனியார் பள்ளிகளுக்கும் மேலாக தரத்தை உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லுகிற அரசியல் கோட்பாடுகளை எல்லாம் காதுல வாங்காம 500க்கும் 1000க்கும் ஆசைப்பட்டு அதை வாங்கி ஓட்ட போட்டு என்னத்தையோ திருப்தி அடைஞ்சுக்கிட்டு பிள்ளைகளை கொண்டு போய் லட்சக்கணக்கில் கொண்டு போய் தனியார் பள்ளியில கொண்டு விட்டுட்டு அவர்களெல்லாம் மாணவர்களை, குழந்தைகளை மாணவர்களாக, நாளைய தலைமுறை தலைவர்களாக உருவாக்கக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் மாணவர்களை தயாரிக்கக்கூடியவர்கள். தயாரிப்புக்கும் உருவாக்கத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இதை ஒரு தொழிலாக,
இதை ஒரு நிர்வாகம் திறமையற்றவர்கள் ஏதோ ஒண்ணு காசு இருந்தா நம்மளும் செஞ்சிடலாம், பள்ளிக்கூடம் கட்டிடலாம், கல்லூரிகள் கட்டிடலாம், அதை நிர்வாகம் பண்ணிடலாம்னு கேணத்தனமா கேப்பாரித்தனமா நினைச்சு சின்ன சின்ன பிள்ளைகள இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு கழிவறை தொட்டிக்குள்ள ஒரு பிள்ளை கிடந்துச்சுன்னு தூக்கிட்டு வந்தோம்னு சொன்னா அது எப்படா உடஞ்சிருந்துச்சு, அந்த 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 துளைக்குள்ள போகவே முடியாதே குழந்தை, அதுல எப்படா தவறி விடுதும். ஒரு மிகப்பெரிய குழி இருந்துச்சு, ஒரு ஒரு திறப்பு வெளி இருக்குதுன்னா தெரியாம உழுகலாம், தெரிஞ்சு உழுக முடியாத ஒரு சின்ன துவாரத்துக்குள்ள இந்த பிள்ளை தெரியாம உள்ள விழுந்து செத்து போச்சுன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்தான். அந்த அதுக்கு என்ன நீதி? அதற்கு குற்றவாளி யாரு? எதுவுமே தெரியாது. இந்த உடன் வந்த அந்த பிள்ளைங்க கிட்ட சின்ன குழந்தைகள்கிட்ட விசாரிச்சா போதுமே, குழந்தைகள் பொய் சொல்லாதே. அந்த வாகனத்துல அஸ்வினோட சேர்ந்து 6 குழந்தைகள் இருந்திருக்கே, அப்ப அந்த 6 குழந்தைகள்கிட்ட விசாரிச்சா தெரியுமே. பிள்ளைங்க கிட்ட கேட்டா எப்படி வந்தீங்க, எதுல வந்தீங்க, அதுல இருந்து இறங்கும் போது தம்பி அஸ்வின் வந்தானா, உன் கூட தான் நடந்து வகுப்பறைக்கு வந்தானான்னு கேட்டிருக்கலாம். அவன் அஸ்வின் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட அந்த வகுப்பறையுடைய ஆசிரியர், அந்த வகுப்பாசிரியரை கூப்பிட்டு விசாரிக்கிற விதமா விசாரிச்சா தெரியும். ஆனால் இதையெல்லாம் மூடி மறைக்கிற மாதிரி விஷயம் வெளியே வர்றதுக்கு முன்னாலே டிஎஸ்பி அந்த பள்ளிக்கூடத்துக்கு உள்ள போயிட்டு வந்தாரு அப்படின்னா இதுல எப்படி நீதி கிடைக்கும் நம்ம நினைக்கிறோம், நமக்கு புரியல. மக்கள் தெளிவடையணும். இவங்களை எல்லாம் நம்பி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்பிட்டு நிம்மதியா சாயங்காலம் வரைக்கும் நம்ம இருந்துடலாம்னு இருந்தோம்னா திடீர்னு ஒரு போன் பண்ணுவான், வலிப்பு வந்துருச்சுன்னுவான், ஆஸ்பத்திரிக்கு வாங்கன்னுவான், அங்க எவனுமே இருக்க மாட்டான், சிசிடிவி வேலை செய்யாதுன்னுவான், இத்தனை செய்வான். பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை அனுப்பும் போது தகுதியான நிர்வாகிகள் இருக்கிறாங்களா? இது அரசு கிட்ட உரிமம் வாங்கி இருக்கிறாங்களா? இதையெல்லாம் நம்ம பார்க்காம விட்டு அவ்வளவுதான். பார்த்துதான் ஆகணும். இவனை நம்பியெல்லாம் விட முடியாது, பார்த்துதான் ஆகணும். இல்லைன்னா குழிக்குள்ள விழுந்துருச்சுருவான், சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சுருவான், காருக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்துட்டான்வான். காருக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தவனுக்கு மூச்சு திணறி சாகலாமியா? வாய் வழியா ரத்தம் வருது, உடல் முழுது முகத்தில எல்லாம் காயம் எப்படியா வரும்? யாருமே இல்லாத காருக்குள்ள காயம் எப்படியா வரும்? அவனே அடிச்சு செத்துக்குவானா யாராவது? சரி, பள்ளிக்கூடத்துல நீ வாகனம் அனுப்பியிருக்க, வாகனத்துல 7 பிள்ளை இருக்குன்னா அந்த 7 பிள்ளை வகுப்பறைக்கு போயிடுச்சான்னு கூட தெரியாம நீ என்ன நிர்வாகம் பண்ற? சரி, சம்பந்தப்பட்ட பிள்ளை வரலைன்னா அந்த வாகனத்துல வந்த அந்த ஓட்டுநர்கிட்ட இந்த பையன் நீ பள்ளிக்கூடத்துக்கு வரலையே, நீ கூப்பிட போனையான்னு கேட்டு இருந்திருக்கணும்ல. அப்ப என்ன, எதையோ மூடி மறைக்கிறாங்க, எதையோ மூடி மறைக்கிறான். இதுக்கு அமைச்சர் வேற வந்துடுறார். யாரு? பெரிய கருப்பு. இப்பதான் திருப்பணத்து பக்கம் தெரிஞ்சாப்ல போனு அவருக்கு லைன்ல போன்ல முதலமைச்சர்கிட்ட லைன் வாங்கி சம்பந்தப்பட்டவங்க கொடுக்கறதா அவருக்கு வேலை. உடனே அவர் முதலமைச்சர் போன்ல உடனே சாரிம்மா, நான் நல்லா நீதி வழங்கிடுறேம்மா, கிழிச்சிடுறேம்மா, வச்சிடுறேம்மா, ஒன்றும் வருத்தப்படாதீங்கம்மா. ஏண்டா உங்க வீட்டில் ஒரு இளவு விழுந்துட்டு நாங்க கூப்பிட்டு போன்ல கூப்பிட்டு இப்படி சொன்னாலும் நீங்களும் இப்படிதான் வருத்தப்படாம இருந்துருவீங்களாடா? உங்களை கூப்பிட்டு நாங்களும் வருத்தப்படாதீங்க சார், நடந்து போச்சு, சாரி சார், நல்ல ஒரு சட்டப்படி இதுல நடவடிக்கை எடுக்க சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? அங்க போய் உட்கார்ந்து இருந்தாரு, எங்க திருப்பணத்துல போய் பெரிய கருப்பு. அங்க ஒரே கிளியா கிழிச்சு முடிச்சுட்டு இங்க வந்துட்டாரு. ஏண்டா உங்க வீட்டுல உள்ள பிள்ளைய செத்து பண்ணாலும் இப்படிதான் இருப்பீங்களாடா? எந்திரிச்சு போங்கன்னு தான் சொல்லுவீங்களா? அப்ப என்ன, காவல்துறை, நீதித்துறை, அரசு, அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் அயோக்கியனா இருக்கான். பூரா பேர் அயோக்கியனா இருக்கிற நாட்டுல எப்படியா வாழ்றது? எப்படியோங்க வாழ்ந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. அதான் சொல்லுவாங்கல்ல, அப்பனுக்கு பணம் வந்தா ராத்திரில கொடை குடிப்பானு, அது மாதிரி இவங்களுக்கெல்லாம் தகுதியேற்றவனையெல்லாம் கொண்டு வந்து அரசாட்சி செய்ய விட்டா இப்படிதான் இருக்கும், வேற வழி இல்லை. நாம தான் சுதாரிப்போட வாழணுங்கிறத தான் சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.